Hi friends, welcome to Tharaslearning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா unboxing of Samsung M30s. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. பாக்ஸை ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க, பாக்ஸ்க்கு பின்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ பாருங்க, பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு பாருங்க, மொபைல் செம்மையா இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா அருமையா இருக்கு பாருங்க. இப்போ பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உள்ள வந்து மொபைல் இருக்கு, எவ்வளவு சீக்கா இருக்கு பாருங்க. மொபைல் கவரை இது பண்றதே, ஓப்பன் பண்றதே ரொம்ப அவசரமான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருக்கு பாருங்க, கவர் கழட்டுறது செம்மையா இருக்கு, அருமையா, ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு பாருங்க. அது வெயிட்டே வந்து 188 கிராம்ஸ் தான், சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதோட திக்னஸ் வந்து 8.9 mm தான். உள்ள வந்து சார்ஜர் வித் சி டைப் கேபிள் இருக்கு. அப்புறம் வந்து பின் எஜெக்டர் இருக்கு பாருங்க, சிம் கார்டு பின் எஜெக்டர் இருக்கு பாருங்க. அப்புறம் உள்ள வந்து அதுக்கு பாக்ஸ்குள்ள வந்து லீஃப்லெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அது குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு, ரீஜியன் லாக் கைடு இருக்கு, அண்ட் தென் வாரண்டி கார்டு இருக்கு உள்ள. திரும்ப வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம் பாருங்க, இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சிடலாம். கமான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைலோட பில்ட் பற்றி பார்க்க போகலாம். இப்போ பாருங்கள், சூப்பர் AMOLED டிஸ்பிளே பாருங்கள், இது டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெசல்யூஷன், ஃபுல் ரெசல்யூஷன் இருக்குது, பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பல் பிளாக், சஃபயர் ப்ளூ அண்ட் தென் பேர்ல் ஒயிட். வச்சிருக்கிறது வந்து சஃபயர் ப்ளூ தான் வச்சிருக்கோம். எவ்வளோ கிரேடியன்ட் பாருங்கள், ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து மிக்ஸ் ஆகி செமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க, சைடில் பாருங்க, பவர் பட்டன் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, அண்ட் தென் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. அப் அண்ட் டவுன் வால்யூம் கண்ட்ரோல், ரைஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது பண்ணிக்கலாம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைலோட பாட்டம்ல பார்க்கலாம். வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சி டைப் கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிம் ஸ்லாட் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போகலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிம் ஸ்லாட் இருக்கு. அதை வந்து நம்ம எஜெக்டர் பின் வச்சு, சிம் எஜெக்டர் பின் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா வெளியில் வந்து சிம் ட்ரே வெளியே வந்துடும். சிம் ட்ரே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாரு, எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அது இப்போ பாருங்கள், அதில் வந்து நம்ம 2 சிம்மு போட்டுக்கலாம். 2 சிம் பாருங்கள், அது வந்து 2 சிம்மு, வந்து மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாம். அது வந்து எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு அது. ஓகே, இப்போ வந்து மொபைலோட கேமரா டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். கேமரா வந்து ஒரு பெரிய அப்கிரேடே கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சல் f2 லென்ஸோட வருது. செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சல் 2.2 ஒயிட் ஆங்கிளோட வருது. தேர்டு கேமரா வந்து டெப்த் சென்சார் 5 மெகாபிக்சலோட வருது. இது எல்லாமே வந்து கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அருமையாக இருக்குது. அப்புறம் வீடியோ வந்து 4K 30 fps எடுக்கலாம். நைட் மோடு வேறு இருக்குது அதில். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் வருது, சூப்பராகவே இருக்குது. மொபைல் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் வந்து 180 கிராம்ஸ் தான். இது வந்து மொபைல் இதுக்கு கேமிங்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுது, அது பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுன்னா ரொம்ப அக்சஸ் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. மொபைல் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு சாம்சங். இது பாருங்கள் சூப்பராக. இதில் லைவ் ஸ்க்ரீனில் வேறு இருக்குது, அருமையாக இருக்குது. அதில் வந்து கலர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது, நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. டச்லாம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது. இந்த ஃபோனோட சிப்செட் வந்து சாம்சங் எக்ஸினோஸ் 9611. அப்புறம் வந்து CPU வந்து ஆக்டோ கோர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதோட சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு 9 Pie. இது பாருங்கள், விளாண்டுருக்கேன், சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM, 64GB வந்து இன்டர்னல் மெமரி. அப்புறம் 6GB RAM, 128GB வந்து இன்டர்னல் மெமரியோட வருது. அண்ட் தென் இதில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB வருது. அப்புறம் எக்ஸ்டர்னல் வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப் டு 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பட்ஜெட் மொபைல் தான், எல்லாருமே ரீசனபிளாக வாங்குற மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.